Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் அதுக்கப்புறம் ஒரு சோர்ஸ். இப்போ நான் வந்து இந்த இடத்துல அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் இருக்குதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பர்சன் வந்து இந்த இடத்துல இருக்கார். இப்போ இந்த சோர்ஸுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த இதான் வந்து ஒரு சவுண்ட் வேவோட இது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதான் வந்து சவுண்ட் வேவ். அந்த சவுண்ட் வேவில் இது ஒரு கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் வேவை கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப இப்படி ஆகும். இப்படி கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வேவில் இந்த இதில் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு போகக்கூடிய டைம் பீரியட் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டைம் பீரியட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா d = 400 மீட்டர். அடுத்து என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 600 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேவ் லென்த் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் டைம் டிஃப்ரென்ஸ் ரெண்டு கம்ப்ரெஷனுக்கு நடுவில் இருக்கிற டைம் பீரியட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வேவ் லென்த் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. v = n × லாம்டாங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா லாம்டா, அதாவது லாம்டாவை தான் வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேவ் லென்த் தான் வந்து நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த எண்ணை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு லாம்டா = v/n கிடைக்கும். வியோட வேல்யூ என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர், அதை தான் வந்து வின்னுட்டு சொல்லுவாங்க. வின்னா என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். சவுண்டோடைய வெலாசிட்டி வந்து ஏரில் வந்து எப்படி இருக்கும்னா 330 மீட்டர்/செகண்ட். இந்த வேல்யூ வந்து மெமரைஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்படின்னா எனக்கு வெலாசிட்டியோட வேல்யூ என்னென்னா 330/n, அதாவது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூஸுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ 0வும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 33/60. ரெண்டுமே 3 டேபிளில் வர்றதா. அப்படின்னா இது 3 levels ஆர், இது 3 20s ஆர். அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 11/20. இப்போ நான் இதை டிவைட் பண்ணுறப்ப இங்கே 0 பாயிண்ட் வரும். அப்படின்னா 20. அடுத்து 5s are 100. மீதி வந்து 10 கிடைக்கும். பாயிண்ட் இருக்கனால 0 ஆட் ஆகும். நான் 5. அப்படின்னா எனக்கு லாம்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 0.55. லாம்டாவோட யூனிட் வந்து என்னென்னா மீட்டர். அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ என்னென்னா 0.55 மீட்டர்னுட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ லாம்டாவோட வேல்யூ கிடச்சாச்சு. அடுத்தது நம்ம டைம் பீரியட் வந்து கண்டுபிடிக்கணும் ரெண்டு கம்ப்ரெஷனுக்கும் நடுவில். அதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா டைம் பீரியட் = 1/λ/2. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்னென்னா ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 1/1 × 2/λன்னுட்டு கிடச்சிடும். இப்போ 1 × 2 வந்து 2 /1 × λ. அப்படின்னா 2/λ. லாம்டாவோட வேல்யூ 0.55. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு நம்பர் இருக்குது. அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா டைம் பீரியட் = 2 × 100 வந்து 200. அடுத்தது 0.55ஓட 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு டெசிமல் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை நான் 55 யூஸ் பண்ணி 200 வந்து டிவைட் பண்ணனா 55 3s are வந்து 165 வந்து கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 35 கிடைக்கும். அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சோன்னா ஒரு 0 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 55ஓட ஒரு 6 வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 6 5s are 30, 6 5s are 30, 33. 330 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 330 கிடச்சிருக்கு. மீதி 200 கிடச்சிருக்கும். பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ திருப்பி வந்து 200ங்கிறப்ப நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 165. இதே தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. அப்படின்னா டைம் பீரியட் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 3.6363 செகண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.